வேலைக்கு பார்த்துருப்பாங்க சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள ரம்ஜான் திருமண மண்டபத்திற்குள் புர்கா அணிந்த பெண் ஒருவர் நீதி வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தியபடி சமூக ஆர்வலர்களை அழைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணாடி 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 தகவல் அறிந்து ராயபுரம் போலீசார் வந்து அந்த பெண்ணிடம் விசாரணை செய்தனர். அந்த பெண் ஈரோடு மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னைக்கு வந்த நிலையில் வடபழனியில் உள்ள ஒரு மாலில் வேலை செய்து வந்தபோது அதே இடத்தில் சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த சையது இப்ராஹிம் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. நான் பிஃபோர் 2017 அவங்களை எனக்கு தெரியும். 2017 நான் மேக்கோர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க எனக்கு பழக்கம். அவங்க அந்த டைமில் போகிற மாலில் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மால் அப்போ பேசும்போது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்துவாக தான் இருந்தேன். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க இது பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் பேசும்போது நீங்கள் வீட்டில் பேசுங்க செய்யுது, எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொன்னதுக்கு ஓகே நான் பேசுகிறேன், ஆனால் கன்வெர்ட் ஆனால் தான் பேச முடியும், இந்துவாக இருந்தால் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அவருக்காக மதம் மாறி இது பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் பேசுகிறேன்னு இப்போ வரைக்கும் பேசலாம். நான் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே நாங்கள் லவ் பண்ணுறது தெரியும். அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இப்போ இருக்காங்க. இப்போ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் நான் நீ ஏன் பண்ணல, நான் உங்கள் வீட்டில் பேசணுன்னா இல்லை எங்கள் வீட்டில் பேசினேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ வேறு பொண்ணோட May 20 மேரேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கான அதுக்குள்ளே எனக்கு பிஃபோராகவே எனக்கு நீதி கிடைக்கணும்னு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் காதலியை ஹிந்து மதத்தில் இருந்து தனது மதத்திற்கு இப்ராஹிம் மதம் மாற சொன்னதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணும் மதம் மாறியுள்ளார். 8 வருடமாக காதலித்த அந்த பெண் 50 லட்சம் ரூபாய் வரை இப்ராஹிமிற்கு செலவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இப்ராஹிம் வேறொரு பெண்ணை நிச்சயம் செய்து திருமணம் செய்ய முயன்றது காதலிக்கு தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேர் நான் ஹாஸ்டலாக தான் இருந்தேன். என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டில் யாருமே அவங்க சைடு எதுவுமே பேசலை. கேட்டாலும் நான் லவ்வே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 9 ஆண்டுகளாக அந்த பெண்ணோட இருந்ததற்கான பல ஆதாரங்கள் இருக்குது. இது மாதிரி பல புகைப்படங்களை 2 பேரும் எடுத்து தான் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணோட ஜிபிஏலேருந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் அந்த பையனுடைய வங்கி கணக்கில் அனுப்புனதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. அவரோட உரையாடல்கள், சேட்டு எல்லாமே அந்த பெண் ஆதாரத்தை வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர் மாப்பிள்ளை புதுசாக தயாராகிட்டு இருக்காரு. இல்லை பேசி இப்போ April 19 வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியப்படுத்தலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட யார் அவங்க ரிலேட்டிவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. என்னோட நேம் கஸ்டமர் கிளாஸ் தெரியும், அதனால கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும். அவங்க பாதிக்கப்பட்ட பெண் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வழக்கு கேளம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. கைது நடவடிக்கை இல்லை என கடந்த வெள்ளிக்கிழமை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். 20ஆம் தேதியன்று இப்ராஹிமிற்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் நடப்பதை அறிந்த காதலி திருமணத்தை தடுத்து நிறுத்த சமூக ஆர்வலர்களோடு திருமண மண்டபத்திற்கு சென்றார். அப்போது அங்கு ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி
மற்றும் சக காவலர்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என எச்சரிக்க அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியாது? ஒவ்வொருத்தரும் நாங்க போயிட்டு முடியுமா? இது எங்க வேலை கிடையாது மேடம். இதெல்லாம் என் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க வந்து பண்றது வேலையா உங்களுக்கு? அது என் வேலை கிடையாதுமா. அது காசு சாப்பிடலாம். கொரோனா பிரச்சனை நான் பாக்குறேன். கொரோனா நான் பாத்துக்கிறேன். அதை பத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லாம எங்களுக்கு எங்க வேலை கிடையாதுமா. அது என்ன வேலை? எங்களுக்கு இந்த பொண்ணு கூட வாழ வைக்கணும். இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கேஸ் நடக்குது. அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா பாத்துட்டு கல்யாணம் நடக்குது மேம். என்ன அவசரப்பட அது நடக்க கூடாது. அந்த பொண்ணு இந்துவா முஸ்லிமா கன்வெர்ட் ஆகி 8 வருஷமா நான் இந்துல இருந்து முஸ்லிம் ஆனாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என் வீட்டுலன்னு சொல்லி பண்ணிருக்கான். அப்ப பண்ணிக்க வேண்டியதுன்னு 2 நாள் முன்னாடி தான் இந்த பிள்ளைக்கே தெரிஞ்சது. ஜனவரி 18 வந்து 2026 மேரேஜ் பண்ணிக்கலாம்னு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆனா டிசம்பர்லயே போய் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அது எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும். இன்விடேஷன் டிஸ்பியூட் ஆகும்போது தான் தெரியும். அப்போ கேட்டது கூட எனக்கு கல்யாணம் யார் சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃபைட் பண்ணாங்க. எங்க வீட்டுல பேசுவேன்னு சொன்னதுக்கு நீ பேசுனீங்கன்னா பொண்ணோட வாழ்க்கை பையனையும் கூப்பிடுங்க. சம்மந்தப்பட்ட பையனையும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கூட்டு போமா அந்த பையன் கூட்டு வாங்க வேலை கிடையாது. பதில் சொல்லிட்டு ஓட்டுறா கூட்டு போ பையனை கூட்டு சேர்த்து வாங்க நீங்க. ஒரு கட்டத்தில் ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி சமூக ஆர்வலர் கலீல் அகமது என்பவரை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இளம் பெண்ணிற்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலரான வளர்மதி என்பவரை ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது. போலீசார் அந்த இளம் பெண்ணை காவல் நிலையத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்றான். அந்த பையன் இப்ப வந்து இந்த கல்யாணம் நடக்க கூடாது, எனக்கு நீதி வேணும். இப்ப வந்து போலீஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கிடையாது என்னெல்லாம் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணல நீங்க இங்க பாரு. நீ போய் கூப்பிட்டு வரலன்னா கண்டிப்பா நாங்க ஏதாவது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து வழக்குப்பதிவு செய்யப்பட்ட போதிலும் முன்ஜாமீன் பெற்றுக்கொண்ட இப்ராஹிம் திருமண மண்டபத்திற்கு வராமல் வேறொரு இடத்தில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு வெளியே நின்றபடி சமூக ஆர்வலர்கள் போலீஸ் அராஜகம் ஒழிக என கோஷமிட்டனர். போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளான கலீல் அகமது என்கிற சமூக ஆர்வலர் மயங்கி விழ அவரை அங்கிருந்தவர்கள் ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உயிரோட
இதனையடுத்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரான தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தாமு இளம் பெண்ணிற்கு ஆதரவாக காவல் நிலையம் வந்தார். காவல் நிலையம் வந்த எம்எல்ஏ தாமு ஆய்வாளரை பார்த்து, உங்களுக்கு பொதுமக்களை அடிக்கும் உரிமையை யார் கொடுத்தது? இரு தரப்பையும் காவல் நிலையம் அழைத்து வந்தீர்களா என கேள்வி எழுப்ப, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேறொரு காவல் நிலையம் என்றும், இங்கு திருமணம் நடைபெறக்கூடிய இடத்தில் வந்து பிரச்சனை செய்ததால் அழைத்து வந்தேன், கடிதம் எழுதி வாங்கிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டதாகவும் ஆய்வாளர் சிதம்பர பாரதி தெரிவித்தார். உங்க துறை முதலமைச்சர் துறை, நீங்க என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா இப்பதான் போலீஸ் பேசிட்டு தான் வரேன். ஓகேங்களா? இப்ப நான் போலீஸ் பேசிட்டு தான் உள்ள வரேன். அவர் விஷயத்துக்கு போட்டது ஏலம் பார்த்தோம். அங்க போய் வரும்போது போலீஸ் கூட்டு வந்தா நீங்க சொல்றது ரைட். இதை ஸ்டாப் பண்றது இது வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணம். நான் சொல்லிட்ட காலைல அவன் வந்து பையன் பேசலாம் பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிற ஒரு யாரு இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போலீங்க 10 ரூபா சொல்லலாம் கேட்கலாம். என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஒரு 10 ரூபாய் சொல்றாங்க, வாங்க வாங்க. அதுக்கு அப்படி கொண்டு அடிக்கல. ஒரு கல்யாணம் அவர் அவரு அந்த கல்யாணம் உள்ளவர் யாரு? யாரும் கேட்க மாட்டீங்க. எழுதி வாங்கி அனுப்பிச்சோம், சொல்லியாச்சு அனுப்பிச்சோம். அவரு எழுதி வாங்கி கேட்டா அனுப்பிச்சாச்சு. எல்லாமே வந்து ஏப்பாத்தான் திரும்பி இருக்கு. பணம் வாங்கிக் கொண்டு ஒருதலைபட்சமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என நேரடியாக ஆய்வாளரை பார்த்து எம்எல்ஏ கூற, நீங்கள் சொல்லிவிட்டால் நான் பணம் வாங்கிவிட்டேன் என்பதைப் போல் ஆகிவிடுமா என விரைப்பாக காவல் ஆய்வாளர் எம்எல்ஏவை நோக்கி கேட்க, இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்தனர். துறை என்ன தவறு நடந்தாலும் அவரு தான். இங்க ஒன்னும் தவறு நடக்கலங்க. தவறு நடக்காம கூப்பிட்டா வரணுங்க. வரலையா? பொறுமையா பேசுறீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பப்ளிக் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. இளம் பெண்ணை தாக்கியவர்கள் மீது நாங்கள் புகார் அளிக்கிறோம், நடவடிக்கை எடுங்கள் என்று அங்கிருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போதே சமூக ஆர்வலர் வளர்மதி, உன் சட்டைய கலற்றேன் என தாக்குதலில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.